ஒரு நாளையில எல்லா காரியமும் செய்றதுக்கு சிறந்த நேரம் எது? இந்த 24 மணி நேரம் உள்ள ஒரு நாளில் எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு சரியான நேரம் எது? எல்லா காரியங்களும் அடங்குமான்னு தெரியல. ஆல் இன் ஆல் டைம் கேட்குறாரு அவர். எல்லா விஷயத்தையும் எப்போ செய்யலாம்? ஒரு நாளோட தொடக்கமும் கடைசியும், அதாவது 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்த நேரம். 1.5 மணி நேரங்கிறது ஒரு முகூர்த்த நேரம். காலையில் 4:30 to 6 அப்ராக்சிமேட்லி வச்சுக்கோங்க. 4:30 to 6 சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி வரும். அந்தந்த ஊரில் என்ன சூரிய உதயமோ அதுக்கேற்ற மாதிரி இது ஏறும் இறங்கும். ஆனால் 1.5 மணி நேரன்றது மாறாது. ஒரு நாளோட 1.5 மணி நேரம் காலையில் அப்படின்றது 6 மணின்றது அது இந்த பொழுது தொடங்குதுன்னு அர்த்தம். அது தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளோட கடைசி முகூர்த்தம்னு அர்த்தம். ஒரு நாளையின் கடைசி முகூர்த்தம் 4:30 to 6. எதையுமே பார்க்காம செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த 4:30 to 6ங்கிற பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்துக்கலாம். எல்லா காரியங்களுக்கும் தியானம் பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு, சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு, தாம்பத்தியம் அனுபவிக்க கூட இந்த 4:30 6 நல்ல நேரம் தான். குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் கூட இந்த 4:30 6ங்கிற நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னா குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஒரு முக்கியமான நேரம். அந்த நேரம் பயன்படுத்திக்கலாம். புத்திரபாக்கியம் இல்லை அப்படிங்கிறது அதை சில பேர் ஒரு சுபமான ஒரு பிரம்ம முகூர்த்தத்தை போய் இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு நினைக்காதீங்க. எல்லா காரியங்களும் செய்யலாம். வித்தை கற்றுக்கலாம். வித்தை எல்லா வகையான வித்தைகளும் கற்றுக்கிறதுக்கு எப்போல்லாம் 4:30 to 6 + 6 to 7:30 அதுவும் தான். இந்த நாளோட கடைசி வர 4:30 to 6 ஒரு நாளோட தொடக்கங்கிறது 6 to 7:30. இந்த 3 மணி நேரத்தை பயன்படுத்திக்கங்க. 4:30 to 6 6 to 7:30. ஸோ 4:30லேருந்து 7:30ங்கிற நேரம் எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் நல்லது. அப்புறம் ஆரோக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் நல்லது. வளர்ச்சி தரக்கூடிய நேரத்துக்கெல்லாம் இதெல்லாம் நல்லது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 4:30லேருந்து 7:30 ரொம்ப நல்ல நேரம். அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு, யாகம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு, உபன்யாசம் பண்ணுறதுக்கு, உபதேசம் கேட்பதற்கு, கல்வி கற்பதற்கு, வித்தை கற்பதற்கு, இந்த மாதிரி எல்லா விஷயம் புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை, ஞானம் இதெல்லாம் பெருகுவதற்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுபோல் ஈவன் வீடு சுத்தப்படுத்துறதுலேருந்து அந்த வேலைகளெல்லாம் கூட அந்த நேரத்தில் செய்யலாம். நம்ம உடம்பை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு, மனசை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு, ஆத்மா சுத்தப்படுத்துறதுக்கு, மைண்டு, பாடி, சோல் இது மூணுத்தையும் சுத்தப்படுத்துகிற வேலை, பவித்திரப்படுத்துகிற வேலை, விருத்திப்படுத்துகிற வேலை இதை எல்லாமே இந்த 4:30 to 7:30 பண்ணலாம். வீடெல்லாம் சுத்தப்படுத்தலாம். நமக்கு முடி வெட்டுறதுக்கெலாம் அந்த காலத்துலலாம் 4:30 மணிக்கெலாம் திறந்துருவாங்க. இப்போல்லாம் 10 மணிக்கு தான் திறக்கிறானுங்க. கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவனுங்க லேட்டாக தான் திறக்கிறாங்க கடைகள்லாம். அந்த காலத்தில் 4:30 மணிக்கெலாம் திறந்துருவாங்க. ஸோ 4:30 மணிக்கே குளிக்கிற வேலைக்கு நல்லது, உடலை பராமரிக்கிற வேலைக்கு நல்லது, காலை கடனை கழிப்பதற்கு நல்லது. 4:30 to 7:30 எல்லா உபாதைகளையும், உபாதைங்கிறது உடல் சார்ந்த உபாதைகள், மலஞ்சலம் கழிக்கிறதுக்கும் காமம் கழிக்கிறதுக்கும் இதெல்லாமே அந்த நேரங்கள் சிறந்த நேரம்தான். எல்லா வகையான விருத்திக்கும் அதே நேரம். எல்லா வகையான தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் அதுவே நேரம். ஏதாவது பூஜை பண்ணணுன்னாலும் சரி, ஏதாவது தோஷம் கழிக்கிறதுக்குனாலும் சரி,
ஜ எல்லாத்துக்குமே இந்த நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4:30 to 7:30 திரும்ப திரும்ப சொல்கிறேன். 4:30லேருந்து 7:30 காலையில் 4:30 மணிலேருந்து காலையில் 7:30 மணி வரைக்கும் இதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது, தூங்கவே கூடாது. ஆக்சுவலி தூக்கத்துக்கும் ரொம்ப நல்லது தான் அந்த நேரம். தூக்கத்துக்கு கூட நல்லது தான். நல்லாவே அதிகமாக தூக்கம் வர்றது அந்த நேரத்திலே தான் இருக்கும். ஆனால் அப்போ அது தூங்கக்கூடாது. அதை மட்டும் தவிர்த்திடலாம். 4:30 வரைக்கும் தூங்கணும். எப்படின்னா மதியம் நைட்டு வந்து 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். அப்போ தூங்காதவங்களுக்கு உடல்நிலையிலலாம் நிறைய பாதிப்புகள்லாம் வரும். ராத்திரி 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தூங்கணும். ஏன்னா தூங்குனதுக்கப்புறம் 1 ஹவர் பொறுத்து, அதாவது 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அந்த தூக்கத்தில் தான் ஹார்மோன்ஸுக்கெலாம் சிலதெல்லாம் நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ்லாம் அப்போ தான் சுரக்கிற தன்மைலாம் உண்டு. அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னால் ஏதோ டாக்டர் சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை சொல்லலை. ஆக 12லேருந்து 4 மணி வரைக்கும் தூங்கி ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திக்கங்க. 4:30 மணிக்கெலாம் ஆக்டிவ் ஆகிறதுக்கான வேலையெல்லாம் செய்யலாம். அதே போல் நிறைய பேர் நம்மெல்லாம் வெளியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்கிறவங்கலாம் இந்த மாதிரி 4:30 மணிக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் எழுந்தவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. 4 to 6 எழுந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. 6 to 7:30 எழுந்துக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் போடுவாங்க. 7:30 to 9 எழுந்துருக்கிறவங்க சராசரியாக இருப்பாங்க. 9 மணிக்கு மேலே எழுந்துக்கிறவங்க உருப்பிட மாட்டாங்க. இப்படி கூட வச்சுக்கலாம். இது கூட இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ லேட்டாக எழுந்துக்கிறோமோ அவ்வளோ வாழ்க்கை சீரழிஞ்சு போகும்னு அர்த்தம். தொழில் நிமித்தமாக ஏதாவது நைட் டியூட்டி பார்க்குறாங்க, போலீஸ்கார் பார்க்குறாரு, செக்யூரிட்டி பார்க்குறாரு, ஐடியில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. இந்த விதிவிலக்கெல்லாம் எடுத்து முன்னாடி சொல்லாதீங்க. அதெல்லாம் கிடையாது, ஜென்ரலாக சொல்லக்கூடியது. ஆனால் அவங்களுக்கு விதிவிலக்கு நாம் எடுத்துக்கிட்டால் கூட உடல் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு வரதான் செய்யும். அதனால் பல வகையான உபாதைகள்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஹார்மோன்ஸ் வேலை செய்யாததுனால ஏற்படக்கூடிய உபாதைகளாலும் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் என்னென்ன உபாதைன்னா கண் பார்வை கெட்டு போகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, மலட்டுத்தன்மை ஏற்படுத்துறது, அப்புறம் வந்து தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரியான பல உபாதைகள்லாம் இந்த மாதிரி அவங்க அந்த நைட்டில் 12லேருந்து 1:30 4 மணி வரைக்கும் தூங்காதவங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக நல்லபடியாக நம்ம எல்லா விஷயத்தையும் அவர் எல்லா விஷயம் சொன்னார், உண்மைதான். அது எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்யலாம். ஒன்றுமே செய்யலை, சும்மா உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம், எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் திட்டமிடுறதுக்கு கூட அது நல்லாயிருக்கும். கவிதை எழுதுகிறவன் எழுதலாம், கதை எழுதுவன் எழுதலாம், எல்லா வகையானமும் எழுதலாம். இந்த டைமில் உட்காந்து சாமியை பற்றி கூட பாட்டு வரும் அவங்களுக்கு, அந்த மாதிரி. ஸோ 4:30 to 7:30 பயன்படுத்திக்கணும். தூங்கி வீணடிக்கக்கூடாது. ஏதாவது மைண்டுக்கு, பாடிக்கு, சோலுக்கு மூணுத்துக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது வேலை செய்யணும். நன்றி, வணக்கம். அடுத்த கேள்வி, நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் ஏன் பிறந்தேன்னாக்கா, இது காலகாலமாக கேட்குற கேள்வி தான் இது ரொம்ப ரொம்ப சாதாரண கேள்வி. நம்மளோட கர்மா இருந்ததுன்னா பிறப்போம். ஒரு மனுஷனோட பிறப்புக்கு காரணம் 2 தான். ஒன்று ஆசை, இன்னொன்று கர்மா. ஆசை வந்து நிறைவேறமாக போனால் பிறந்துடலாம். அப்போ மூல காரணம் என்னன்னாக்கா, ஆசை தான் காரணமாக இருக்குதா அப்படின்னா கர்மா தான் காரணமாக இருக்குது. ஆசையாக நிறைவேறலை அப்படின்னா கர்மா வந்து தடுக்குது, அதனால் ஆசை நிறைவேற மாட்டேங்குது. ஸோ புத்தர் சொல்கிற மாதிரி ஆசையே துன்பத்துக்கெல்லாம் காரணன்றார். பிறவிங்கிறது ஒரு துன்பம் தான், அது மகிழ்ச்சி கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் எங்கேயும் படித்த மாதிரி தெரில. இஸ்லாமியர்கள்லாம் வந்து பிறக்கும்போது வந்து அழுவாங்கன்னு, இறக்கும்போது சிரிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல அதை பற்றி. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க ரீசன் அப்படின்னாக்கா, பிறந்தா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த துன்ப கடலில் விழுந்து இவனும் கஷ்டப்பட போகிறானே, இந்த உயிரும் கஷ்டப்பட போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சி அழுகுறாதா ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. அது நடைமுறைக்கு வருதா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இறந்து போயிட்டா அவங்க முக்தி மோட்சம் நம்ம சொல்கிறோம்ல, சிவலோகம் அடைந்தார்னு.
சிவலோகம் அடைஞ்சாரெலாம் நம்ம கண்ணீர் அஞ்சலியெல்லாம் போஸ்ட் போடுவாங்க, இறைவன் அடி சேர்ந்தார்னு. நேற்று வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு தலைகீழ சாக்கடையில் கவுந்து ஊந்து செத்து போனவனு கூட கண்ணீர் அஞ்சலி நோட்டீஸ் போடுவானுங்க. எப்படி? இயற்கை எய்தினார், சிவலோகம் அடைந்தார் என்பதை ஆழ்ந்த கண்ணீருடன் தெரிவிக்கிறோம்னு. அவர் நல்ல காரிய கதிக்கு போனால் எது கழுவணும்? ஸோ அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆக பிறப்புக்கு காரணம் ஆசையும் கர்மாவும். இது ஆசைன்றது கர்மானால் தடைப்படலாம். கர்மா கரைஞ்சிருந்து ஆசை நிறைவேறிடுச்சுன்னா நம்ம பிறந்தது அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் பிறந்தது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுப்பான்? பிறந்ததுக்கான காரணம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ ஆசை சொன்னால் கர்மா சொன்னான் இல்லையா? அவன் பிறக்கிறதுக்கு 2 காரணம்ன்றேன். அவனோட ஆசைகள் பூர்த்தி ஆயிடுச்சுனாக்கா இனிமேல் எனக்கு ஒன்றுமே ஆசை இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு எந்த ஆசையும் இல்லைங்க, நான் எல்லா உலகத்தையும் பார்த்துட்டேன், கப்பலில் போயிட்டேன், ஹெலிகாப்டரில் போயிட்டேன், ஃப்ளைட்டில் போயிட்டேன், ட்ரெயினில் போயிட்டேன், எல்லா வழியும் நான் அழைச்சிட்டேன், எல்லா ஊருக்கும் போயிட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது ஒன்று அவங்களுக்கு நிறைவேறியிருக்கு. கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை குட்டியை பார்த்துட்டேன், பேரம்பேத்தியை பார்த்துட்டேன், பேரம்பேத்திக்கும் கல்யாணம்லாம் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைவு அடைஞ்சவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆசைகள்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அது மட்டும் அவங்க உணர்ந்துருக்குறாங்க. இன்னொன்று இருக்குது, கர்மா இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விதமான கர்மா. எந்த மாதிரி கர்மான்னா, பொருளாதார கர்மா, எப்போ பார்த்தாலும் கடன்லேயே இருக்கிறது. உபத்திரவ கர்மா, அதாவது உடல் உபத்திரம், நோயிலே இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் தீராமல் அல்லல் பட்டுன்னு இருக்கிறது. இதுபோல் அவமான கர்மா, சாவர நேரம் அன்றைக்கெல்லாம் அவமானப்பட்டவங்க, செத்து போனதுக்கப்புறம் அவமானப்பட்டவங்க கூட இந்த நாட்டில் ஒரு சிஎம்மாக இருந்திருக்கிறாங்க. செத்து போனதுக்கப்புறமா குற்றவாளின்னு பேசிக்கிறாங்க, டிஸ்கஷன் பண்ணுறாங்க, சரிங்களா? ஆக கடைசி நேரத்துலலாம் சாவர காலத்துலலாம் அவமானப்படுறாங்க. கடைசி நேரத்தில் ஜெயிலுக்கு போய் ஒரு பெரிய தொழிலதிபர், ஹோட்டல் முதலாளி ஒருத்தர், நல்ல பேரு புகழோடு இருந்தார். கடைசியாக அவர் என்ன பண்ணார்னாக்கா ஜெயிலே செத்து போனார், ஜெயிலே இறந்து போயிட்டார். ஸோ கடைசி காலத்தில் போயிட்டு எவ்வளோ வெற்றி பெற்றார், பொருளாதார விருத்தி, எண்ணற்ற தொழில் விருத்தியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி காலத்தில் கெட்ட பேர் அவருக்கு. அந்த கெட்ட பேர்னால நான் ஆச்சு அவருக்கு சிறை தண்டனையில் இறந்து போனார். சில பேர் ஒரு 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க மவுசெல்லாம் போயிடுச்சு. அன்றைக்கி காலில் வந்து அவங்களாம் இன்றைக்கி கண்ணை பண்ணி திட்டுறானுங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம பார்க்குறது உண்டு. நீங்கள்லாம் பார்ப்பீங்க, நாங்கள்லாம் கவனிப்போம். அவ்வளோதான். உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம். நான் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். அதாவது பார்க்குறதுங்கிறதுனா, இப்போ டிவி பார்க்குறோம். டிவி என்ன சொல்லுவாங்க? ஐ ஆம் வாட்சிங் த டிவின்னு சொல்லுவாங்க. சீயிங் த டிவி கிடையாது. லுக் அட் த பிக்சர்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது பார்க்குறது வேறு, கவனிக்கிறது வேறு. நம்ம வந்து வாட்ச்மேன் சொல்கிறாங்க. வாட்ச்மேன் என்ன அர்த்தம்னாக்கா, அவர் பார்த்துன்னு இருக்கிறவர் கிடையாது, அந்த இடத்தெல்லாம் கவனிக்கிறவர்னு அர்த்தம், கவனமாக இருக்கிறவர்னு அர்த்தம். வாட்ச்மேன்னா கவனமாக இருக்கிறவர். ஸோ கவனிக்கிறவங்க. நாங்கள் ஒரு ஆள் ஜெயிலுக்கு போகிறாங்க, ஏன் போகிறான்னு கவனிக்கிறோம். ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க, ஏன் ரிலீஸ் ஆனாங்கன்னு கவனிக்கிறோம். அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க கவனிக்கிறோம். அரசியல்வாதிகளை சொல்கிறோம், தொழிலதிபர்களை சொல்கிறேன், செலிப்ரிட்டிஸை சொல்கிறேன், எல்லாமே எதுக்காக இப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம், கவனிக்கிறோம், ஆய்வு செய்கிறோம், பார்க்குறோம், கவனிக்கிறோம், ஆய்வு செய்கிறோம், முடிவு பண்ணுறோம். அதுதான் உங்களுக்கு பதில் வர்றதுக்கு என்ன டைமில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் வரும். காரணம் இவ்வளோ ஆய்வு தான். அதான் ஆக அவனோட கர்மா ஒவ்வொன்றுத்தையும் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறானோ அத்தோட அவங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் அவன் வந்து வாழ்க்கையில் உண்மையால் அச்சீவ்மெண்ட்டுன்னுவாங்க. நான் அதை அச்சீவ் பண்ணிவிட்டேன், இதை அச்சீவ் பண்ணி, நிலாவுக்கு போயிட்டு வந்தோம் அச்சீவ் பண்ணதான் சொல்லுவான் பாருங்கள். அதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. அதுக்கப்புறம் மென்டலாக போயிட்டான். அதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. எது உண்மையான அச்சீவ்மெண்ட்னா, அவனோட ஆசையை தீர்த்துக்கிறதும்,
அவனோட கர்மாவை கரைச்சி முடிக்கிறது தான் அச்சீவ்மெண்ட். அவன் தான் உண்மையான வெற்றியாளன்.